சார்பாகவும் மற்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களை கலைக்குழு சார்பாகவும் புத்தூர்ல சிந்தாந்த நன்றி அந்த வணக்கம் 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 போயிட்டு வரேன். ஆமா, நான் அடுத்த வருஷம் நாடகம் வச்சீங்கன்னா வாய்ப்பு கொடுங்க, நெளிவ நதிக்கு கெடுத்துருவோம். வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து பப்பனுக்கு எண்ணெயை போடுங்க, டான்ஸுக்கு எண்ணெயை போடுங்க, நான் அதுக்குள்ள இந்த பிள்ளையை போட்டுருவேன் இடத்துல. சரி போலாமா? கேட்டுக்கோ, ஒரு வார்த்தை இருக்கும். காலி திண்டுக்கல் பக்கத்து வேலைக்கு அனுப்பியாச்சு. ஆனமலை ஒத்த கடை இது என்னடி நோத்தா மலை நோகாம சம்பளம் வாங்கி போச்சுடுற. நான் பூதியா போயிருவேன். என்னடி அரை மணி நேரம் உனைய டுவேட்ல வச்சு இது இருக்கு. உன் செப்ப இறங்கி போகும். அப்புறம் நோடி நொடிஞ்சு போயிடும். என்னைய போய் நீ குனிய கால கட்டக்கூடாது. உங்க அண்ணன் உனக்கு இவ்வளவு சப்போர்ட்டா வராரு. 3 பேர் சேர்ந்து ஆடுவோம் ஒரு ஆட்டம். உட்காந்து ஆடுறது. நான் ஆடுற ஆட்டத்துக்கு நீங்க 2 பேரும் உங்க அண்ணன் தங்கச்சி ஆடிட்டீங்கன்னா சரிதான். சரிதானே? என் மாப்பிள்ள என்ன மதுளக்குளம் புளியங்குளம் வேகத்தை சாப்பிட்டது மாதிரியே அப்படி அது வேணாம், மாத்தி போட்டுருவோம். மாத்தி போடு. சேதுபதி கடலுக்குள்ள சந்திரன் என்ன ஒரு காலம் எது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு காலம் வாடகைக்கு விட்டாரு. இப்பதான் போக போக கையே. சரி போலாமா? அது என்னங்கிற தங்க நான் திருமாலின் குன்றம் தென்கோயில் செல்வி காணார்ந்த தேனே கற்கண்டே நற்கரிய கண்ணே கண்மணி அக்க குறிஞ்சி தேவி ஆனாருக்கு அதிர்ந்து அமிழ்ந்தே அம்மையை சீர்முழுதும் யாருக்கிறது உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெயர்த்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அன்னதற்கே சரணான்களே என்ற பெருமைக்கிறங்க இந்த இடத்தோட தலைவென்ற பேரிலே உங்களை வந்து அருமையான ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. நீங்கள் சரி, உங்க தோழி சரி, உங்க அண்ணனும் சரி, நீங்க யாரு, நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்கன்னு எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க. வாருங்கள் விடுதலை வருக. ஏவனத்தின் நிறைவேற்று நன்மைகளை வரவேற்பது இந்த குலப்பட்டாகும். நமது நெஞ்சம் நீண்ட பார்வையும் பார்வை நேர்மையும் நேர்மை திறமையும் திறமை பெருமையும் பெருமையில் பொறுமையை கேட்கணும். வெள்ளெடுத்து விளையாட்டு வேண்டுவர்கள் மகனை வருக. தமிழ் சொல்லெடுத்து உடையாத உயிர் குணத்தவரே வருக. பறவைகளின் கரண் போல விலங்குகளின் சிங்கம் போல பாம்புகளில் அனந்த போல விளங்குபவரே வருக வருக. ஆயுதங்களின் வஜ்ராயுதம் போல தேவர்களின் திறனை போல சேனாதிபதியின் முருகனை போல தோற்றமளிப்பவரே வருக வருக. இந்த குறிச்சிகள் அடங்கனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நாங்க தாங்கள் மானை தேடி வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்காவல் பார்த்து காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்தமான அண்ணன் பார்க்கல, தோழி பார்க்கல, நானும் கூட பார்க்கல. இருந்தாலும் உங்க மான் எப்பேற்பட்ட மான்? தேடி வந்தீங்களா, ரெட்டி வந்தீங்களா, பிடிக்க வந்தீங்களா, அல்லது துரத்தி வந்தீங்களா? உங்க மான் என்ன மானு, அது எப்பேற்பட்ட மானு, அதை எப்படிதான் பிடிக்க போறீங்கன்ற விஷயத்த கொஞ்சம் நீங்க சீக்கிரம் சொல்லுங்க. மானினுடைய பெருமையை சொல்லுங்க பார்க்கலாம். ஏவா என் மானை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு சிறப்பான மானை. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், எப்பேற்பட்ட மான்?
விதவிதமா மாடு வரும் முன்னாடி வந்திருப்பதோ மாடிடுமோ கண்ணாடி பேசிருப்போய் நாடு ஒரு கில்லாடி உரத்திருப்பேன் பாதாடி நின்றே இது பட்டா போட்டமானே இது பருவம் கொண்டமானே இது பட்டா போட்டமானே இது பருவம் கொண்டமானே நாடு கட்ட போய் நாடு இது கொண்டாட்டி மாடு மாடு மாடம்மா எனக்கு மானம்மா மாடு மாடு மாடம்மா அழகான மானம்மா விதவிதமா மாடு ஒரு முன்னாடி மாநிலமோ பலகானே கண்ணாடி ராமனு நோக்க சீதையை நோக்க சரி நோக்க நோக்க காதல் நோக்க கண்ணு கண்டு முட்டி கிச்சு காதல் மானமான மானம்மா அழகான மானம்மா மானமான மானம்மா அழகான மானம்மா வெள்ளி மலை வேடம் நானே வெள்ளி மலை வேடம் நானே தலைவன் தானே தலைவன் தானே வெள்ளி மத வீரனும் தானே வேறு கூட்ட தலைவன் தானே துள்ளி வந்து ஓடி துள்ளி வந்து ஓடி வந்து துரத்தி வந்து சரி துரத்தி வந்து அப்புறம் எட்டி எட்டி பார்க்காதம்மா ஏமாத்தி போறாதம்மா மாடு மாடு மாடம்மா அழகான மாடம்மா மாடு மாடு மாடம்மா அழகான மாடம்மா அம்மா வள்ளி நாயகம் மானு மானுங்க தான் இருக்கா ஆமா எங்க இருந்து வந்திருக்கீங்க நான் வெளிமலையில வந்திருக்கேன் வெளிமலையில என்ன மலை வேலுமலை சாமி வேலுமலை சாமி வேலி என்றால் யாகம் யாகம் வளர்க்கக்கூடியது முனிவர்கள் ஆமா முனிவர்கள் தான் வரணும் ஆமா முனிவர்கள் வரக்கூடியது உங்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன் என்ன வேலை அப்படின்னா எனக்குள்ள உள்ள போயிருக்குமா அப்ப உங்க மான் குட்டிக்கு தான் இருக்கா ஆமா நீங்க வேடுவர் தானே ஆமா இப்ப நான் கேக்குறேன் சரி ஒரு வேடுவர் ஆகப்பட்டவர் கையில என்ன பொருள் கொண்டு வரணும் என்ன பொருள் கொண்டு வரணும் என்ன பொருள் கொண்டு வந்திருக்கீங்க சுழிமுகம் அம்பு அப்படியா ஆமா ஏன்னா சிலிமுகம் கடை என்று சொல்லுவாங்க ஆமா கடைக்கு மாற்று பெயர் சிலிமுகம் சிலிமுகம் என்ன கோரம் அகோரம் அத என்னோட தன்மை அப்படின்னா இந்த அம்ப நீட்டாலே அப்படியே சொக்கிறோம் நான் விரட்டி பிடிக்கலாம் பலம் வச்சு பிடிக்கலாம் துரத்தி பிடிக்கலாம் ஆனா என் மாட அப்படி பிடிக்க மாட்டேன் சரி நீங்க பரம்பரை வேட்டியா இல்ல பஞ்சத்துக்கு வேட்டியா நான் பரம்பரை வேட்டைக்காரங்க யாரு தெரியுமா நாங்க யாரு நான் யாரு இல்ல உங்க அப்பா எதையும் பிடிச்சிருக்காரா ஆமா எதை பிடிச்சிருக்காரு காலைய பிடிச்சிருக்காரு உங்க அம்மா எதை பிடிச்சிருக்காங்க எங்க அம்மா என்ன பிடிச்சிருக்காங்க சிங்கத்தை பிடிச்சிருக்காங்க உங்க அண்ணன் என்ன பிடிச்சிருக்காரு எலிய பிடிச்சிருக்காரு ஆமா ஆக உங்க தம்பி புளிய பிடிச்சிருக்காரு நீங்க எதையும் பிடிச்சிருக்கீங்களா நான் பிடிக்க போறேன் மான ஏற்கனவே உன்னை பிடிச்சு வச்சிருக்கீங்க ஆமா பரிசா கொடுத்தது பரிசு அதோட அந்த துணியா சேர்க்கணும் ஆமா துணியா சேர்க்கணும் ரெண்டையும் சேர்க்கணும்ல அப்படியா ஆமா சரி அப்படி எல்லாம் பேசுறீங்களே சரி நீங்க வேடுவர் தானே ஆமா இப்ப நான் கேக்குறேன் பலம் விரிச்சு பிடிச்சிருக்கலாம்ல சரி பலம் விரிச்சு பிடிச்சிருக்கலாம்ல வலை வச்சு பிடிக்க கூடாதுமா பிடிக்க கூடாது பிடிச்சா வலை வச்சு பிடிச்சா என் மானுக்கு காயம் ஏற்படும் சரி காயம்லாம் படக்கூடாது சரி சிலை வைத்து பிடிச்சிருக்கலாம்ல சிலை வச்சு பிடிக்க கூடாது அன்பால பிடிக்கணும் அப்படியா ஆமா ஆக மான் காட்டி மான பிடிச்சிருக்கலாம்ல என்னமா மான காட்டி மான பிடிச்சிருக்கலாம்ல மான காட்டி பிடிக்க கூடாதுல ஏமாத்தி பிடிக்கலாம் ஏமாத்தி தான் பிடிக்கணும் அப்ப நீங்க கையால பிடிக்கணுமா லீலைகள் என் கையால பிடிச்சு அந்த மானை இந்த மான தூக்கி போய் என்ன பண்ண போறீங்க பெரிய பட்டு மெத்தையில இதுக்காக 10 லட்சம் போட்டு வித்து வாங்கி வச்சிருக்கேன் சரிங்களா அந்த மானை கொண்டு போய் அப்படியே தூக்கி கட்டி அணைச்சு பெரிய அனுப்பாரு ஏமா என் மானமா மானை கட்டி அணைச்சு என் மெத்தைய போட்டு அப்படியே தடவி கொடுக்கணும் அப்படியே மெதுவா தடவி கொடுக்கணுமா ஆமா எப்படி எப்படின்னா மானை தூக்கிட்டு போய் பட்டு மெத்தை ஆமா பட்டு மெத்தையில போட்டு அப்படியே தடவி கொடுக்கணும் என் மானை பட்டு மெத்தை எவ்வளவு வாங்கிருப்பீங்க நான் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன் பட்டு மெத்தைய 10 லட்சம் ஆமா அப்படியா ஆனா கேள்விப்பட்டேன் எப்படி அள்ளி அள்ளி கொடுத்த கரங்கள்னு ஆமா இறக்கி இறக்கிதான் சுரக்கும் அப்படியா ஆமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் மானை தூக்கிட்டு போய் பட்டு மெத்தையில படுக்க வச்சு
ஏமா ஒரு கொஞ்சம்மா அன்புக்கு மிஞ்சம் எதுவுமே கிடையாதுமா. உங்க மானு குட்டி போட்ட மான குட்டி போடாத மானு குட்டி போடுறத விட்டுட்டு போயிருப்பேன். குட்டி போட்ட மான எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றேன் அப்படின்னா குட்டி போட்ட மானுனா அந்த இடம் பாத்தீங்களா அந்த இடத்துல சுருங்கி இருக்கும். என் மானுக்கு அப்படியே வலுவலுன்னு இருக்கு. எங்கேயோ போய் சரியா எங்கேயோ பாத்து என் மான பார்க்க அப்படியே வலுவலுன்னு இருக்கும். சரியா? ஆமா மொழுமொழுன்னு தலதலன்னு வலுவலுன்னு தலதலன்னு அப்படிப்பட்ட மானு. ஆமா அந்த மானோட ஒரு 2 வரி கீத்த மொழலாமா? அதுக்கெல்லாம் வேலை நீங்க போயிட்டு வாங்க. நீங்க மான் இல்லையா? இப்ப நான் கேக்குறேன், நீங்க வேடு வருவீங்க, கையில உள்ளது சிலிமுகம். நீங்க சிலிமுகத்துடைய தன்மை என்ன சொன்னீங்க? காந்த சக்தி கவரக்கூடியது, ஈர்ப்பு விசை. ஏன்னா கோரம் அகோரம் காந்தம் சொல்லுவாங்க. 3 தன்மை உடையது. முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல போனா காந்தம். அப்படித்தானே? அப்பேற்பட்ட பொருளை கையில வச்சுக்கீங்களே, நான் கேக்குறேன் காந்த சக்தி உடைய பொருளவே கையில வச்சுக்கீங்க. மான் குட்டிங்க இருக்குனீங்கல, மானுக்கு வேற இந்த காந்த சக்தி உடையத காட்டி புடிச்சு போயிடுங்க. ஏமா அப்படி புடிச்சா வேலை முடிஞ்சிருமா? அது வந்து நல்ல ஒரு இன்பம் இருக்காது. விளையாட விட்டு அப்படி ஓட விட்டு துள்ளி ஓடையில அந்த மானை பார்த்து ரசிக்கணும் நானு. சரிங்களா? ஆமா எங்க அந்த மானை எந்த இடத்துல புடிச்ச அப்படின்னா துள்ளி விளையாடுது. ஆமா நீங்க மானை பிடிக்க மாட்டீங்க. ஏமா என்னமா அப்படி சொல்றீங்க? மண்டை பூனைய கூட பிடிக்க முடியாது. போயிட்டு என்ன நீங்க வாய்ப்பு கொடுத்து பாருங்க. ஆமா ஆமா மாநிலங்க அத நான் என்ன சொல்றேன் அப்படினா என் காவல் இங்க ஆள வைக்க முடியாது. ஐயா நினைச்சிட்டு நீங்க சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், வாயில வர்றது ஃபுல்லா பொய் தானே? பொய் தானே யாரும் சொல்றது? பொய் தாயா? மானே இல்லைன்றே. அப்புறம் மானே இருக்குன்னா எங்க மான் இருக்கு? அந்த காலையிலே பிரம்ம முகூர்த்தத்துல என்ன சொல்றீங்க? நீ யார நீ சம்மதிச்ச அப்படின்னா ஐயா நான் எதுக்கு சம்மதிக்கணும்? மான் உள்ள இருக்க அனுமதி கொடுமா? இல்லப்பா இருக்கு நான் சொல்றேன். நீ எப்படி சொல்ல முடியும்? இருக்குன்னு அவசியம் என்ன இருக்கு? நீ தான் சொல்றீங்கல்ல வராத ஒன்று இருக்குன்னு அவசியம் என்னப்பா இருக்கு? நான் பார்த்தவே நானே. அப்ப நாங்க போய் சொல்றோமா? ஆமா நீங்க தான் போய் சொல்றீங்க. நீங்க தான் வச்சிட்டு மறந்துக்கிறீங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. நான் பார்த்தலமா. நீங்க பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. பிரச்சனை எனக்கு வேலையே கிடையாது. பாருங்க என்ன ஒழுக்கமா ஓடி போயிரு. அது வந்து எங்களுக்கு சட்டம் இல்ல. ஏன் சட்டம் இல்லையா? சரியா? எனக்கு வர்றவங்க எல்லாம் அதனாலவே நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா 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 சொல்லணும். செய்ய வேண்டிய சரிங்களா? ஆமா இல்ல இல்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா? கண்டு 4 வந்தா குட்டி 12 அடி பையன். அது மாதிரி எங்க அப்பா எப்படியோ அதோட நானு 8 அடி பாஞ்சா 14 அடி பாய்வேன். சரிங்களா? ஆமா
உங்க அப்பனுக்கு விழுகும் உங்களுக்கு விழுகும் சேர்த்து. அப்படியா? அதெல்லாம் இங்க வாய்ப்பே இல்ல. உங்களை பார்த்து உங்க அப்பனையும் செத்துச்சிட்டு. ஓஹோ, அதனாலதான் சந்திச்சுன்னு வந்திருக்கோம். நான் என்ன சொல்றேன், மாடு இருக்குன்றீங்க. ஆமா, மாடு நான் இல்லன்றே. இருக்குமா? பச்சரிசி பல்வரிசை நிறைந்த மானமா, பக்குவமா நாம் பிடிக்க உகந்த மானமா, பச்சரிசி நிறைந்த மானமா, பக்குவமா நாம் பிடிக்க உகந்த நம்ம மண்ணு, நம்ம இந்த மண்ணின் மைந்தன் வந்திருக்காரு. நல்லா பாடுறாரு, அருமையா பாடுறாரு. இவர் இந்த மேடையில் வேடம் நடிக்கும் அன்பு சோதரன் விஜயன் அவர்களுக்கு குருந்தங்குளத்தைச் சேர்ந்த அன்பு சித்தப்பா ஜெயராம் அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பளித்துள்ளார். எனக்கு 100 ரூபாய் வாலி வழங்கிய அன்புக்குரிய சித்தப்பா ஜெயராமன் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். குருந்தங்குளத்தைச் சேர்ந்த ஜெயராம் சித்தப்பா அவர்களின் பேரனுக்கு ஒத்தவிட்டு வகையறா பங்காளி சார்பாக புன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். அன்புக்குரிய அப்பா ராஜ நத்தகுலத்தைச் சேர்ந்த ராஜ நடிகர் முடியாண்டி அப்பா அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது பங்காளிகள் சார்பாகவும் கே வேலாயுதபுரம் கிராம மக்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. வேடனாக நடிக்கும் தம்பி வெற்றியாக வரும்படி நாடகம் நடிக்கும் போது இந்த மேடையில சொல்லி போட்டேன். நீ வெற்றி நிறைய வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம். அத்தகுளத்தைச் சேர்ந்த அன்பு உள்ள முனியாண்டி அவர்களுக்கு ஒத்தவிட்டு வகையாரா பங்காளி சார்பாகவும் மற்றும் கே வேலாயுதபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். முன்னாள் பாதர்வழியாக நடிக்கும் பாதர்வழி நடிக்கும் அன்பு உள்ளம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கோரைக்குளம் கிராம பொதுமக்களுக்கும் இங்க ராஜ நடிகராக நடிக்கும் அன்பு சகோதரர் அவர்கள் சார்பாகவும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சார்பாகவும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாமா, என் மாடு இங்கதான் இருக்கு. ஆமா, நான் உங்கள்ட்ட கேக்குறேன். சரி, மானை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல? ஆமா. வேட்டையை பத்தி தெரியுமில்ல? ஆமா. வேட்டை எத்தனை வகையான வேட்டை? 32 வகை வேட்டை. அப்பேற்பட்ட வேட்டை இருக்கு. ஆமா. மானை பத்தி தெரியும், வேட்டையை
பத்தி தெரியும். தெரியும். மானுக்குரிய அங்க லட்சணம் அடையாளத்தை சொல்ல மாட்டான். அப்படியா? அடையாளம் சொல்லுங்க. காயாத காரணத்தே நின்றுள்ளாவும் காயாத காரணத்தே நின்றுள்ளாவும் காயாத காரணத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே உனக்கு இந்த நேரத்தை மாத்திடுல உன்னத்தான் உன் அத்தான் உன்னைத்தான் தேடி வந்தேன். கூப்பிடவா? புரியல? அண்ணனை கூப்பிடவா? எந்த அண்ணனை? உன்னைத்தானே அன்பு சகோதரன் விஜயன் அவர்களுக்கு புளியங்குளத்தை சேர்ந்த வீரசாமி ராக் அவர்களின் தவ புதல்வன் வெள்ளைச்சாமி மீனா அவர்கள் ரூபாய் 501 அன்பளிப்பளித்துள்ளார். எனக்கு அன்பளிப்பளிக்க உடன்பெறுவா சகோதரன் புளியங்குளத்தை சேர்ந்த அப்பா வீரசாமி அவர் தவ புதல்வன் வெள்ளை அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். என்னன்னு தெரியல. நாரதர் வந்தாரு, சத்தியம் பண்ணாரு, சபதம் பண்ணாரு, கலகத்தை உண்டு பண்ணாரு. வள்ளுக்கு திருப்பதி எடுத்த பின் சத்தியம் சத்தியம் என்று சபதம் பண்ண பண்ணாரு. அடுத்து வேலூர் வந்தாருல, அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? என்ன சொன்னாரு? ஆலங்கடா இப்படி இப்படி போடுறாரு.
போறான். செஞ்சுட்டு நான் இன்னும் காலைல கஞ்சி இல்லாம தெரிய போறாரு. அது நல்லா தெரியும். ஆமா, மாலை தேடி வந்தேன், மாலை தேடி வந்தேன். பெண்ணே உன் ஐத்தான் தேடி வந்தேன் இருக்காரு. ஏதோ ஒரு என்ன குறை இருந்தாலும் தந்தை குறை இருக்கும். ஆமா, மனப்படுத்தேன் உன்னை இனிப்பதற்கு அன்பு சகோதரன் விஜயன் அவர்களுக்கு புளியமலத்தை சேர்ந்த வீரசாமி ராக் அவர்களின் தவ புதல்வன் முனியசெல்வம் ரூபாய் 501 அன்பளிப்பளித்துள்ளார். எனக்கு அன்பளிப்பு வழங்கிய எம் புளியமலத்தை சேர்ந்த அன்புக்குரிய அப்பா வீரசாமி அவர்களின் தவ புதல்வன் முனியசெல்வம் அவர்கள் வந்து எனக்கு 501 கொடுத்திருக்கார். அன்னார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி வணக்கம். சிவரங்க மேடையில் வேடம் நடிக்கும் அன்பு சகோதரன் விஜயன் அவர்களுக்கு வாங்க வாங்க, யாராவது நாடா முடியும் போது யாரு கொடுக்கணும் கொடுத்துருங்க. தவ புதல்வன் சின்னசாமி அவர்கள் ரூபாய் 501 அன்பளிப்பளித்துள்ளார். எனக்கு அன்பளிப்பு வழங்கிய கே விளையாட்டு சேர்ந்த மாமா சங்கன் ராஜம்மல் அவர்கள் தவ புதல்வன் சின்னசாமி மளிகை கடை உரிமையாளர் மைத்துனார் அவர்கள் எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் எனது சார்பாகவும் நன்றி வணக்கம். பள்ளி யாரு தெரியுதா? வேலனாக வந்த நானும் வேடனாக வந்தோம் நானும் தான் உன்னை ஆட்கொள்ளவே வந்து உள்ளேன். கடவுளே, எனக்கு ஒரு வர வேண்டும். என்ன வர கேளுங்கள். உலக மக்கள், நாட்டு மக்கள், தெய்வான வண்டி தெய்வயானை வண்டி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். தெய்வயானை வண்டி என்பது தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தேவனை போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக நான் இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் 2 இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாவே கிடைக்க வேண்டும். முருகா, கிடைக்குமா? அம்மா வள்ளிநாயகம், நீங்க தரத்தில் 2ஆம் தரமா இருந்தாலும் தாரத்தில் 2ஆம் தரமா இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக இன்றிலிருந்து நாட்டு மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே பெண்கள் முன்னாடி நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல சீரோட சிறப்போடும் நல்ல வாழ்க வளர்க என்று பெண்கள் வாங்க, எந்திரிச்சு பக்கத்துல வாங்க, பக்கத்துல எந்திரிச்சு வாங்க. நம்ம ஊர் நாடகம்
நம்ம ஊரு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணதோட சரி சாப்பிட்டு மொய் எழுதிட்டு போகணும். வாங்க பக்கத்துல வாங்க. மொய்யெல்லாம் நிறைய எழுதிட்டாங்கப்பா. வாங்கப்பா முன்னாடி வாங்கப்பா. அட வாங்க முன்னாடி வாங்கப்பா. முடிச்சுல வேகமா ஓடியாரு. வாங்கடா தாய்மார்களா வாங்க முன்னாடி வாங்க. ஒரு நேரம் நாடகம் பார்க்கறதுல பெரிய விஷயம் கிடையாது. முருகனும் வள்ளியும் மாலை மாத்திரத்தை பார்த்தா உங்களுக்கு புண்ணியம் ஊருக்கு புண்ணியம். நம்ம வந்து எத்தனையோ கோயிலுக்குலாம் போவோம். ஆனா வந்து இந்த முருக பாதத்துல பாக்குறதா ஒரு அதிசயம். உங்க வாத்தியாருன்னு சொன்னீங்கல்ல செய்யப்பாண்டி நாரத மகாமுனிவர் சரி. சத்தியம் செய்தார்ல ஆமா. அவரை வெளியே கூப்பிடுங்க போது கூப்பிடுங்க போது நாரதரே பாருங்க, கூப்பிடுங்க நீங்க சொன்ன வாக்க நிறைவேற்றியாச்சு. பாருங்க நாரதரே. கையில சூடு போட்டு நீ அழக மாட்டேன். மாலையை கொடுங்க மாலையை கொடுங்க. நான் ஒரு வாக்கியத்தை கொடுங்க மாலையை. எங்கள் நாடகத்தின் சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்த ஆபரேட்டர் அன்பு உள்ளத்தை விழா மேடைக்கு வருமாறு தாங்களை அன்புடன் ஒத்தவிட்டு வகையார் அப்பங்களை சார்வோம் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்போம் அன்புடன் அழைக்கிறோம். ஆமா அவர் வந்து போகாத